இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து அனைத்து ஆன்மாக்களின் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களின் தினமாக நாம் கொண்டாடினோம். விண்ணகத்தில் கடவுளின் மகிமையில் நிலைத்திருக்கும் அனைத்து புனிதர்களையும் நாம் நினைவு கூர்ந்தோம். இன்று நம்முடைய விசுவாசத்தில் வாழ்ந்து மறைந்த, ஆனால் இன்னும் முழுமையான தூய்மையடையாத உத்தரிக்கும் நிலையில் இருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் நாம் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இதனால் வெறும் துக்க தினம் மட்டுமல்ல, இது விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் ஒரு திருநாள். வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் இடையேயான பிணைப்பை புனிதர்களுடைய ஐக்கியம் என்ற அற்புதமான கோட்பாட்டின் மூலம் நாம் ஆழமாக உணரும் நாள் இந்த நாள். இன்று இந்த கல்லறை திருநாளில் 3 முக்கியமான செய்திகளை நாம் தியானிப்போம். இந்த நாளினுடைய நோக்கம் என்ன? நாம் ஏன் இறந்தவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டும்? அதன் தாக்கம், இந்த ஜெபமும் நினைவும் நம் வாழ்விலும் மறைந்தவர்களுடைய வாழ்விலும் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? மறுவாழ்வதா, உயிர்ப்பு பற்றிய நம்பிக்கை, கிறிஸ்துவ விசுவாசத்தின் உண்மையான மையமான இறந்தபின் உள்ள வாழ்வு மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய நம்பிக்கை என்றெல்லாம் நாம் தியானித்து இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். அனைத்து ஆன்மாக்கள் தினத்தினுடைய நோக்கம் விசுவாசத்தில் மறைந்தவர்களுக்காக மன்றாடுதல். அனைத்து ஆன்மாக்கள் தினத்தில் அடிப்படை கோட்பாடு புனிதர்களின் ஐக்கியம், கம்யூனியன் ஆஃப் செயின்ட்ஸ் என்பது நம்முடைய திரு அவையுடைய கோட்பாடு. திரு அவை என்பது மண்ணகத்தில் இருக்கும் விசுவாசிகள், அதாவது போராடும் திரு அவை, விண்ணகத்தில் இருக்கும் புனிதர்கள், வெற்றி பெற்ற திருச்சபை மற்றும் உத்தரிக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள், துன்பப்படும் திரு அவை ஆகிய அனைவரையும் உள்ளடக்கியது. நாம் அனைவரும் கிறிஸ்து என்னும் ஒரே உடலில் அங்கங்களாக இருக்கிறோம். நமது கத்தோலிக்க விசுவாசத்தின்படி ஒரு மனிதன் பாவக்கரையுடன் இருக்கும் போது அவன் உடனடியாக விண்ணகம் செல்ல முடியாது. விண்ணகத்தின் முழுமையான மகிழ்ச்சியை அனுபவிக்க ஆன்மா முழுமையாக புனிதப்படுத்தப்பட வேண்டும். இது தூய்மைப்படுத்தும் நிலை என்று கூட நாம் சொல்லலாம். விவிலியத்தில் மக்கபே ஆகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இறந்தவர்களுக்காக பழி செலுத்துவது புனிதமான எண்ணமே என்று குறிப்பிடப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதன்படி உத்தரிக்கும் நிலையில் இருக்கும் எந்த ஆன்மாக்களின் பாவங்களுக்காக பரிகாரம் கிடைக்கவும், அவர்கள் விரைவில் இறைவனின் திருமுக தரிசனத்தை பெறவும், நாமாகிய உயிருள்ளவர்கள் ஜெபிக்கவும், திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கவும், தர்மம் செய்யவும் நாளிலே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் ஆற்றல் வாய்ந்தவை. நமது அன்பு அவர்களை தூய்மைப்படுத்தி நித்திய இளைப்பாறுதலுக்கு அழைத்து செல்ல கடவுளின் கருணையை நாடி நிற்கின்றது. இதுவே இந்த நாளில் முதல் மற்றும் தலையாய நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவதாக, இறைவனின் நீதியையும் இரக்கத்தையும் உணர்தல். இதனால் இறைவனின் நீதியையும் எல்லையற்ற இரக்கத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. எந்த ஒரு அற்பமான பாவத்தையும் அவர் தமது விண்ணகத்தில் அனுமதிப்பதில்லை. அதே சமயம் அவர் இரக்கமோ முடிவற்றது. நம்முடைய ஜெபங்களின் மூலமாக நாம் அன்புக்குரியவர்கள் அவரது இரக்கத்தை பெற்று விண்ணகத்தை அடைகிறார்கள் என்று நம்புகிறோம். எனவே மறைந்தவர்களின் ஆன்மாக்களின் மீது தாக்கம், நமது ஜெபங்களின் தாக்கம் உத்தரிக்கும் நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு நிம்மதியையும் நிறைவான விடுதலைக்கான நம்பிக்கையும் தருகிறது. நம்முடைய ஜெபங்கள் அவர்களுக்கு ஓய்வும் ஒளியும் கொடுக்கின்றன. ஓய்வும் ஒளியும் கொடுப்பதற்காகவே நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இறந்தவர்களுக்காக செய்யும் ஒவ்வொரு தியாகமும் நற்செயலும் அவர்களின் விண்ணக பயணத்திற்கு உதவுகிறது. கல்லறைக்கு சென்று மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்துவது வெறும் சடங்கு அல்ல. அது உன்னுடைய பூவுலக வாழ்வு முடிந்துவிட்டது, ஆனால் நீ மறக்கப்படவில்லை. நீ நித்திய வாழ்வை நோக்கி செல்லும் உன் பயணத்தில் உனக்காக நான் என்றும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஆன்மாவிற்கு சொல்லும் ஒரு அற்புதமான செய்தி. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர், சகோதர சகோதரிகள் இப்படி எத்தனையோ பேருக்கு இந்த செய்தியை கொடுத்து நாம்
பலி செலுத்துகிறோம். நமது வாழ்வினுடைய மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அனைத்து ஆன்மாக்களிடத்தில் மிக முக்கியமான தாக்கம் நம்முடைய சொந்த வாழ்வின் மீதே நிகழ்கிறது. அதாவது நிலையாமை குறித்த உணர்தல். நாம் அனைவரும் மண்ணுக்கு திரும்புவோம் என்ற அடிப்படை உண்மையை இது நினைவுபடுத்துகிறது. நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதா, அதுக்கு திரும்பும் வரை நெற்றி வரை நிலத்தில் உள்ள உழைத்து உணவை உண்பாய் என்கிற தொடக்க நூல் 3 அதிகாரத்திலே கூறக்கூடிய வார்த்தையை நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். புனித வாழ்வுக்கான அழைப்பாக இது இருக்கிறது. இந்த புனித வாழ்வில் பூவுலகில் நாம் எவ்வளவு புண்ணியமாக வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு எளிதாக விண்ணகத்தை அடைய முடியும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. நாளை நமக்காக யாரும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி நாம் தூயவர்களாக வாழ இந்த நிலம் நாளில் நம்மை தூண்டுகிறது. இது நம்பிக்கை மற்றும் ஆறுதலை தருகிறது. நம் மரணத்தை நிரந்தர முடிவாக கருதுவதில்லை, மாறாக இது ஒரு மாற்றமே, ஒரு பிறப்பே என்பதை ஆழமாக நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே இணைந்தவர்கள், இயேசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை உள்ள இறப்பின வாழ்வார் என்று மார்த்தாவிடம் கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் உள்வாங்கி அதன் வழியாக ஆறுதல் பெற நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஆல் சோல்ஸ் டே என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து ஆன்மாக்கும் நாளிலே 2 வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று மறுபிறப்பு, இன்னொன்று உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் இந்து மத அல்லது சில வழக்கு மதங்களில் பேசப்படும் மறுபிறப்பு ரீஇன்கார்னேஷன் அல்ல என்பதற்கும் கிறிஸ்துவன் பேசும் உயிர்த்தெழுதல் என்பதற்கும் அடிப்படை வேறுபாடை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மறுபிறப்பு என்பது இந்துக்கள் மற்ற மதங்களிலே பார்க்கிறோம். ஆன்மா மீண்டும் புதிய உடலை எடுக்கிறது, அது நம்பிக்கை. உயிர்த்தெழுதல் என்பது இயேசு கிறிஸ்துவை போல இறுதி காலத்தில் நம்முடைய ஆன்மா மீண்டும் நம்முடைய அதே உடலோடு மகிமையில் உயிர்த்தெழுந்து முடிவில்லா வாழ்வடையும் என்ற நம்பிக்கை. கிறிஸ்துவ விசுவாசத்தின் மையமே உயிர்த்தெழுதலாகும். இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவரை விசுவசிப்போர் என்றுமே இறப்பதில்லை என்று உலகிற்கு உறக்கச் சொல்லக்கூடிய நாள் இந்த நாள். உயிரோடு இருக்கும்போது என்னுடைய விசுவாசம் கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று இயேசு கூறிய வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய நாள் இந்த நாள். முடிவில்லா வாழ்வினுடைய நோக்கத்தை இது அழைத்துச் செல்கிறது. நாம் அனைவரும் மறுவாழ்வில் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படக்கூடிய பங்கு பெறவே அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த பூமியில் எவ்வளவு காலத்திற்கு வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கிய நாள் நமக்கு உணர்த்துகிறது. நாம் இறக்கும் போது நம்முடைய ஆன்மா உடனடியாக தீர்ப்பிடப்பட்டு விண்ணகம், நரகம் அல்லது உத்தரிக்கும் நிலையாகிய 3இல் ஒன்றை பெறுகிறது. நாம் அனைவரும் உயிர்த்தெழுகிறோம். விண்ணகமா, நரகமா, உத்தரிக்கும் நிலையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் மன்னிப்பை பெற்று அப்படிப்பட்ட நிலையை விண்ணகத்தை அடைய நாம் அழைக்கப்படுகிறோம். இறுதி தீர்ப்பில் நம்முடைய உடல் மகிமையை உயிர்த்தெழுந்து ஆன்மாவோடு இணைந்து முடிவில்லாத வாழ்வை அனுபவிக்க இது அழைத்துச் செல்கிறது. நமது நம்பிக்கை அச்சத்தோடு வாழச் செய்யவில்லை, மாறாக நம்பிக்கையோடும் கிறிஸ்துவில் நாம் கொண்டுள்ள பிணைப்பை உணர்ந்து தைரியத்தோடும் வாழ அழைக்கக்கூடிய நாள்தான் இந்த நாள். நிறைவு செய்தியாக அன்பானவர்களே, இந்த அனைத்து ஆன்மாக்கள் இனத்தில் கல்லறைக்கு சென்று மெழுகுவர்த்தி ஏற்றதோடு நின்று விடாமல் நம்முடைய மறைந்த முன்னோர்களின், பெற்றோர்களின், சகோதர சகோதரிகளின், உறவுகளின், நண்பர்களின் ஆன்மாக்களினுடைய இளைப்பாறுதற்காக ஆழமாக ஜெபிப்போம். அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட இறைவனிடம் மன்றாடுவோம். நம்முடைய ஜெபங்கள் அவர்கள் ஆன்மாக்களை புனிதப்படுத்தி நித்திய ஒளி நாடி செல்ல உதவும் வல்லமை கொண்டவையாக அது மாறட்டும். இந்த பூவுலகில் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பெற்றது என்பதை உணர்ந்து புனிதர்களாக வாழ முயற்சிப்போம். நாம் மரணத்தை வென்று கிறிஸ்துவை நம்புகிறோம். மரணம் நமக்கு முடிவல்ல, அது ஒரு புதிய நித்திய வாழ்வின் துவக்கம். இளைப்பாறை ஆன்மாக்கள் நித்திய பேரின்பத்தில் சேரட்டும். அதற்காக நான் ஜெபிப்போம். எனவே சுருக்கமாக ஆல் சோல்ஸ் டே என்பது பாவிகள், விசுவாசிகள், ஆன்மாக்கள் பரிகாரம் கொடுக்கப்படும் நாள் என்பதை நாம் நினைவு கூர்ந்தவர்களாய் இதோ இதனுடைய வரலாற்று பின்னணியும் நாம் நினைத்து பார்ப்போம். இதன் ஆரம்பம் 10ஆம் நூற்றாண்டில் இறுதியில் பிரான்சில் உள்ள க்ளூனி மடத்து தலைவர் ஜெயின் ஓடிலா என்பவரால் நவம்பர் 2ஆம் தேதி முக்கியமான நாளாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் இறந்த பாவிகள் ஆன்மாக்களுக்கு மறுவாழ்வடையும் வழியை விரிவுபடுத்தக்கூடியதாக நம்பப்படுகிறது. அனைத்து புனிதர்கள் நாள் நேற்று கொண்டாடினோம். இன்று அனைத்து ஆன்மாக்களின் நாளை கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவ மதத்தில் இருந்தவர்கள் தூய்மைப்படுத்தப்படாத வழியில் துன்புறுத்துதலை தவிர்க்க, அதாவது பர்கேட்டரி என்று சொல்லப்பட்ட இடத்தை தவிர்த்து விண்ணகத்திற்கு அதை அழைத்துச் செல்ல
நம் ஒவ்வொருவரையும் அளிக்கிறது. இந்த நாளிலே பூமியில் உள்ளிருக்கும் புனிதங்களை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் இறந்த அனைத்து விசுவாசிகள் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து பெருவிழாவாக இந்த நாள் கொண்டாடப்படட்டும். மக்கள் அனைவரும் மரணத்திற்கு பிறகு ஆன்மாக்களின் தூய்மையான விண்ணப்பங்கள், கல்லறைகள் சுத்தம் செய்வது போன்றவை வாழ்வில் நிகழ்வுகளை உறுதிப்படுத்த நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இந்த நாளில் வழக்கம் மற்றும் ஏற்பாடுகள் காலப்போக்கில் மந்திரமாக மாறினாலும் அடிப்படையில் நினைவுகூறுதல் மற்றும் பிரார்த்தனை என்பது ஒருபோதும் மாறாத முக்கியமான அம்சமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே இந்த நாளினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஒரு அட்டவணைப்படுத்தி இங்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதை நீங்கள் படிப்பதன் வழியாக, அறிந்து கொள்ளும் வழியாக, இது ஒரு சடங்குக்காகவோ சம்பிரதாயத்திற்காகவோ பயத்திற்காகவோ அல்ல. இதன் வழியாக இறந்த அனைவரும் அவர்கள் முடிவில்லாத வாழ்வை பெறுகிறார்கள், உயிர்ப்பை அடைகிறார்கள், புது வாழ்வை அடைகிறார்கள், விண்ணக வாழ்வை அடைகிறார்கள். அதற்கு நாம் இருக்கிறோம். வாழக்கூடிய நாமும் மறிக்கிற போது அப்படிப்பட்ட வாழ்வை அடைகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். நவம்பர் 2ஆம் தேதி எதற்காக? புனிதருடைய ஐக்கியத்திற்காக. அதனுடைய நோக்கம் எதற்காக? புது வாழ்வின் விழா, மறைந்தவர்களின் ஆன்மாக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விழா, மறுவாழ்வு, உயிர்ப்பினுடைய வாழ்வு, அதாவது ரீஇன்கார்னேஷனல் ரெசரக்ஷன் என்பல்ல, ரெசரக்ஷன் என்பது உயிர்ப்பினுடைய வாழ்வு. எனவே அந்த நோக்கம், புது வாழ்வின் நோக்கம், ஒத்துழைக்க நிலையிலிருந்து நீதியையும் இரக்கத்தையும் உணர்ந்து விண்ணகத்தை அடைகிறார்கள், நமது வாழ்வின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள், புனித வாழ்வுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள், மறுவாழ்வு, முடிவில்லாத வாழ்வை நமக்கு தருகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, மரணம் நமக்கு முடிவல்ல. மரணம் நமக்கு முடிவல்ல, அது புதிய நித்திய வாழ்வின் துவக்கம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளை கொண்டாடுவோம். இந்த இறந்தவர்களுக்கு யாரும் விழா கொண்டாடுவதில்லை. கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள் விழாவாக கொண்டாட வேண்டும். ஏனெனில் இது ஒரு புது வாழ்வு. விண்ணகமே நம்முடைய தாய் நாடு. அந்த விண்ணகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பை இறைவன் அவர்கள் கொடுத்திருக்கிறார், நமக்கும் கொடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தயாரிப்போம். ஆமென்.